ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் ஆக்சுவலாக இல்லை. ஸோ தேர்ஸ்டே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக நம்ம வீடியோவில். மோஸ்ட்லி கன்சாலிடேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து 113 பாயிண்ட் தான் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருந்தது. ஸோ பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு மார்க்கெட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் மார்க்கெட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கிளவராக ஒரே இடம் வச்சு முடிச்சிருச்சு. பட் நான் ஏதாவது ஒரு 50 பாயிண்ட்டாவது கீழே போகும், இல்லை 50 பாயிண்ட்டாவது மேலே போகும்னு நினச்சேன். பட் மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மேலே தான் ஒரு மாதிரி கன்சாலிடேட் உடைக்கிற மாதிரியே ரொம்ப நேரம் இருந்தது. பட் உடச்சிருந்தா அதோடைய விஷயம் வேறு மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பாக நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்றைக்கி கோளாறு கொடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் ஆக்சுவலாக அப்படி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ வால்டிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிங்க. நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்டேட்லாம் அதில் டெய்லி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஃபர்தராக. ஸோ கன்சாலிடேஷன் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேயில் நடந்தது. ஸோ ஃப்ரைடே லீவு. ஸோ கண்டிப்பாக நான் அதெல்லாம் நிறுத்தி தான் வந்து அங்கே கமெண்ட் கூட போட்டிருந்தேன். ஓகே, ஒரு நாள் லீவு, கண்டிப்பாக மார்க்கெட்டை ஒரு மாதிரி கோளாறு கொடுப்பாங்க, மேலே கீழே ஜிக்ஸாக்காக ஆடும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் வந்து இல்லை. ஸோ ரொம்ப ஒரு காமான எக்ஸ்பைரி வித்தின் ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. ஸோ அதுக்கான காரணம் செல்லர்ஸ் ரெண்டு பக்கமும் ரொம்ப அக்ரெசிவாக வந்து செல் பண்ண விஷயந்தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நாளைய ட்ரேடிங்க்கு நிஃப்டி வந்து ஒரு 282 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து ஒரு 680 பாயிண்ட்டும் இருக்குது. இந்தியாவுக்கு வேறு கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ டியூ டு வந்து இந்த அலாஸ்கா மீட்டிங்கில் என்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கைண்டு போயிருக்காங்க. லாங் வேணாம், ஷார்ட் வேண்டாம், எதுவுமே பெருசாக வேண்டாம், டியூ டு லாங் வீக்கெண்ட் லீவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருக்கலாம் அப்படின்றது தான். பட் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த அலாஸ்கா மீட்டிங் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்றது வந்து தெரியணும். பட் இந்தியன் ஏடியாஸ் வந்து எதுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக போயிருக்குன்னு தெரியல. ஸோ இது நான் ப்ரீவியஸாக க்ளோஸ் பண்ண பாயிண்ட்லேருந்து கூட நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். எப்படி பார்த்தாலும் HDFC ஏடிஆர் எதுக்கு 1.5% மேலே ஏறி இருக்குது, அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் ஏன் அவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றது வந்து கிளியராக வந்து தெரியல. நான் இங்கே உங்களுக்கு கூட லிஸ்ட்டு கூட எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு ஃப்ரைடே நைட்டு முடியும் போது இருந்த டேட்டா. இங்கே HDFC ஏடிஆர்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு ஒரு 1.56 பாயிண்ட் ஏறி இருக்குது. அது இல்லாமல் வர போஸ்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது. ஓகேங்களா? ப்ரீ மார்க்கெட்னு அங்கே சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ விச் இஸ் குட். ஸோ என்ன அந்த பாயிண்ட் வந்து நினச்சிருக்கு, இல்லை என்ன விஷயம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து கிளியராக தெரியல. பட் இந்தியன் ஏடியாஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெஸ்பைட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நமக்கு இல்லை அப்படின்றதுனால தான் இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. பட் எதுக்கு பாசிட்டிவாக வந்து இருக்கணும். பட் நம்ம பாயிண்ட் எல்லாம் வந்து நெகட்டிவாக முடியும் போது இது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஒரு 100-150 பாயிண்ட் கூட 100 பாயிண்ட் கூட அட்லீஸ்ட் வந்து நாளைக்கு கேப் அப் இருந்தாலும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ தேர்ஸ்டே மார்க்கெட் முடியும் 32 ஸ்டாக் லாங் சைடும், 85 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருந்திருக்கு. 56 ஸ்டாக் லாங் அண்ட் வெண்டிங்கும், 43 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்கும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரு மாதிரி ஷார்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டடாக இருக்குது. அப்படின்னா மார்க்கெட்டில் பெருசாக பொசிஷன் வேணாம் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்களோ என்னமோ அப்படின்றது தெரியுதுங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே இருந்திருக்கு. அது எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக இருக்குது. நேற்று மார்க்கெட் முடியும் போது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட ரொம்ப வந்து அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி நியூட்ரலாக வந்து இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு மார்க்கெட் நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் சென்செக்ஸ்க்கு அன்றைக்கி ஸ்டார்டிங் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியம் இருந்துங்க. 728 ரூபாய்க்கு இருந்து அது பார்த்திங்கன்னா 653 ரூபாய்க்கு வந்து 2 காலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் மார்க்கெட்டில் பெரிய மூவ் இல்லை. டெஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் பெரிய சேஞ்சஸ் இருந்தது. டியூ டு லாங் வீக்கெண்ட் இருக்குது. அன்றைக்கி எக்ஸ்பைரியில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கேம் இல்லை. ஸோ அதனால் என்னமோ தெரியல. பட் ப்ரீமியமில் நல்ல ஒரு இது பெரிய ஸ்பைக்கு தான், நல்ல ஸ்பைக்கு தான். 653லேருந்து 690 700ன்னு சொல்லும்போது ஒரு 47 பாயிண்ட்டுன்றது இது வந்து குவைட் நார்மல் இல்லை. அது வந்து கொஞ்சம் அன்யூஷுவல் தான். இந்த ஸ்பைக்குக்கான காரணம் கண்டிப்பாக வந்து ஒரு 680 பாயிண்ட்னு சொல்லும்போது நாளைக்கு இதில் மேக்ஸிமம் ஒரு 50% ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு சைடு கொஞ்சமாக நவரணும். நான் கொஞ்சம் அப்சைடு எதிர்பார்க்குறேன். பட் பார்க்கலாம் போகுமா இல்லையா அப்படின்றது. நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட் வந்ததும் வந்து ஒரு கிளியராக வந்து வியூ கிடச்சிரும். ஸோ சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் 80-700 அர்த்தம் பண்ணி வச்சிருக்கு. மேலே கீழே ஒரு 700 பாயிண்ட்டுக்கு தான் கேம் இருக்கும் அப்படின்றது ஸ்ட்ராடல் ப்ரீமியம் சொல்லிடுச்சு. ஸோ ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ப்ராடாக ஒரு 700-800 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் கூட பெருசாக சேஞ்சஸ் இல்லை அப்படின்றதுனால வால்டைலாக தான் இருக்கும். இதோட மீனிங் என்னென்னா எங்கே போனாலும்
செல்லர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பொசிஷன் இருக்குது. அன்லஸ் ஒரு 700 பாயிண்ட் உடச்சதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது, மேலே ஒரு 700-800 பாயிண்ட் போனால் கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கலாம் இது வரைக்கும், எந்த ஒரு பெரிய நியூஸ் வராத வரைக்கும். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வேலைக்கிழமை முடியும் போது 37 பாயிண்ட் நெகட்டிவாக வச்சு முடிச்சிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் தான் இந்த ஏடிஆர் பாசிட்டிவாக இருந்த விஷயம். இது வந்து எப்படி இந்த பாயிண்ட் நாளைக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றது வந்து கிளியராக ஒரு ஐடியா இல்லை. டெஸ்பைட் வந்து ஏடிஆர்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எஃப்ஐடி ஆக்டிவிட்டி. ஸோ தேர்ஸ்டே மார்க்கெட் முடியும் போது ரொம்ப ஃப்ளாட்டு தான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு 17 கோடி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக வந்து வச்சு முடிச்சிட்டாங்க. இங்கிட்டு இல்லை அங்கிட்டு இல்லை, ஒரு பெரிய போர்ஷன் வேணாம் அப்படின்ற மாதிரி கூட தே மே திங்க். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அலாஸ்கா மீட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா ஃபர்தராக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கண்ட்ரிக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் இருந்தது லாஸ்ட் இயர், நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யா பிரசிடென்ட்டு ஆப்போசிட்டாக வந்து எங்கே வந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயே வந்து இறங்கினது, அதுவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த பாசிட்டிவான விஷயத்தை ஃபர்தராக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். பட் நினைக்கிறேன், பட் மார்க்கெட் எப்படி எடுத்துக்கும் அப்படின்றது தெரியல. இஃப் இட் இஸ் குட் அப்படின்னா கண்டிப்பாக கோல்ட் ப்ரைஸில் ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றத நம்புகிறேன். எஸ்என் நம்ம போகிற கணக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ செக்லிஸ்ட்டில் முதல் விஷயம், இந்தியா வெக்ஸ் நேற்று ஒரு 1.81% ஏறி இருக்குது. ஸோ வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது குவைட்டாக வந்து எண்ட் ஆஃப் ஈஓடியில் சொல்லிருக்கு. டெஸ்பைட் அன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி இருந்தாலும் இந்தியா வெக்ஸ் ஏறினது கொஞ்சம் வந்து அன்யூஷுவல் தான். நிஃப்டி ஸ்டாடல் 282 பாயிண்ட்டுக்கும், சென்செக்ஸ் வந்து 680 பாயிண்ட்டுக்கும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற வால்டிலிட்டி கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கலாம். நாளைக்கு வால்டிலிட்டி எதிர்பார்க்குறேன் அப்படின்றது உண்மை. ஸ்கியூவும் வால்டிலிட்டி தான். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வால்டைலாக இருக்கலாம் அப்படின்றது தான். பிகாஸ் ப்ரீமியம் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனால நாளைக்கு ஒரு பெரிய ப்ரீமியமில் ட்ராப் இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா லாங் வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவு அப்படின்றது நாளைக்கு காலைல தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீமியமில் ட்ராப் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட வியூ. ஸோ டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐயர் லோஸை மார்க் பண்ணிக்கிறேன். அதை மார்க்கெட் உடையும் போது அந்த சைடு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது பெருசாக வந்து இதில் டேட்டா இருக்கா, ஃபியூச்சர் ஓஏ வச்சு ஃபியூச்சர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டு தான். நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. கான்ட்ராக்ட் 33,000 குவான்டிட்டி ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டில் ட்ராப் இருக்குது. பிசிஆர் பொறுத்தமும் நேற்று இருந்ததை விட இறங்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் சின்னதாக வந்து ஷார்ட் இருக்கலாம் அப்படின்றது தான் இதில் தோணுது, ரொம்ப ஃப்ளாட்டாக. பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டு, கான்ட்ராக்ட் மைனஸில் இருக்குது. இது ஷார்ட் அன்வைண்டிங், ஷார்ட் வந்து வெளியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ இருக்குது. இந்த பாயிண்டில் ட்ராப் இருக்குது. பிசிஆர் கொஞ்சம் நேற்று இருந்ததை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மிட் கேப் நிஃப்டி ஒரு 0.66% இறங்கியிருக்கு. தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டை ஒரு மாதிரி கீழே கொண்டு போனது ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் தான். ஸோ மிட் கேப்பில் வந்து ஒரு 20,000 குவான்டிட்டி வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் சின்ன ஷார்ட் வந்து இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த பாயிண்ட்டுமே நேற்று இருந்ததை விட டிக்ரீஸ் ஆயிருக்கு. பிசிஆருமே டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க முடிஞ்சுது ஃப்ரைடே. ஸோ டியூ டு அந்த அலாஸ்காவோட மீட்டிங் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடிலாம் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் தாறுமாறாக ஏறி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு பார்வை. பட் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஓப்பன் ஆயிருந்தால் அந்த பாயிண்ட் எல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்கும். பட் வந்து எந்த அப்சார்ப்ஷனும் வந்து இல்லை. ஆக்சுவலாக அந்த மார்க்கெட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பெருசாக வந்து ரன் ஆகலை, ஓடலை அப்படின்றது தான் அன்றைக்கி விஷயம். ஸோ கண்டிப்பாக அந்த அலாஸ்கா மீட்டிங்கோடைய எக்ஸ்பெக்டேஷன், அந்த பி ஸ்டாக்கோட எக்ஸ்பெக்டேஷன் தான் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய நியூஸாக இருந்திருக்கும். நம்ம இந்தியா ஏடிஆர் வந்து ஏறி இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் ஒரு 1.25%, ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் வந்து ஒரு 0.8% ஏறி இருக்குது, விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ பெருசாக வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் நம்ம டைம் வந்து ஒரு 6 மணிக்கு எஃப்எக்ஸ் ரிசர்வ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. இது வந்து குவைட் நார்மலுங்க. ஸோ கொஞ்சம் விச் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு $5 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ் ரிசர்வில் ஆட் ஆயிருக்கு. ஸோ 688 பில்லியன்லேருந்து 693 பில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ டோட்டலாக வந்து சம்மரி பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் வந்து ஒரு வாலட்டைலாக மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ப்ரீமியம் பார்க்கும்போது கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸ்கியூவும் சேம் வித்தின் ரேஞ்சுக்குள்ளே வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சரும் பிசிஆரும் பார்க்கும்போது பெருசாக வந்து இல்லை, ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா டியூ டு லாங் வீக்கெண்டு என்ன அவுட்புட் கிடைக்கும், ஏதாவது பெரிய கேப் டவுன் வருமா, ஏன்னா லோவர் விக்ஸில் இருக்குது மார்க்கெட், ஏதாவது ஸ்பைக்கு பெருசாக வந்து இந்தியா விக்ஸில் ஏற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கூட தே மே திங்க் அண்ட் தே கட் த பொசிஷன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பட் நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிகே இருக்கும். ஒரு சைடு மார்க்கெட் வந்து போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவாக மார்க்கெட் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே தோணிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம், நாளைக்கு ஏஷியா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.